ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நெட்டட் கிளாத் எப்படி ப்ளவுஸ் இல்லைனா சுடிதாரில் அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நெட்டட் கிளாத் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு மேலே நெட்டட் கிளாத்தை அப்படியே மேலே வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கலாம். பக்கத்தில் குண்டூசியை குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்ம நெட்டட் கிளாத்தை பர்ஃபெக்டாக நம்ம அட்டாச் பண்ண முடியும். நம்ம மார்க் பண்ண டிசைனுக்கு மேலே நெட்டட் கிளாத்தை வச்சு குண்டூசியை பக்கத்தில் பின் பண்ணி இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண டிசைனுக்கு மேலே ஜரி த்ரெட்டில் 1 லைன் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ ஜரி த்ரெட்டில் 1 லைன் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துடுறோம். கீழே இருக்க ஜரி த்ரெட்டை கட் பண்ணி விட வேணாம். ஏன்னா இப்போ அதை தொடர்ந்து ஒரு 3 லைன் ஆச்சும் ஜரி த்ரெட்டில் நம்ம லைன் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ மேலே நாட் போட்டு கீழே நூலை இழுத்து விட்டால் மட்டும் போதும். இப்போ இந்த குண்டூசியெல்லாம் கிளாத்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஜரி த்ரெட்டுக்கு வெளியில் எக்ஸஸாக இருக்க நெட்டட் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் கட் ஆகக்கூடாது. அதே மாதிரி நெட்டட் கிளாத்தும் வெளியில் நல்லா தெரியக்கூடாது. எட்ஜில் தான் நல்லா கட் பண்ணணும். ஸோ பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நெட்டட் கிளாத்தை எந்த அளவுக்கு எட்ஜில் கட் பண்ணி எடுத்துருக்கோன்றது. இப்போ இந்த நெட்டட் கிளாத் மறையிற மாதிரி ஜரி த்ரெட்டில் ஒரு 2 லைன் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம நெட்டட் கிளாத் அட்டாச் பண்ண எந்த ஒரு ரா எட்ஜுமே வெளியில் தெரியல. அந்தளவுக்கு நம்ம ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல. இப்படி தான் நெட்டட் கிளாத்தில் அட்டாச் பண்ணோம். நார்மலாக சிம்பிளான டிசைனுக்கெலாம் நெட்டட் கிளாத் அட்டாச் பண்ணுறது இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் இந்த டிசைனுக்கு நான் உள்ளே ஒரு ஷேப் குட்டியாக மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கே ஒரு ஜரி த்ரெட் போட்டு அதை நான் கட் பண்ணி விட போகிறேன். இந்த டிசைன் மார்க் பண்ணியிருக்கேன்ல, 2த்துக்கும் நடுவில் மட்டும்தான் நான் நெட்டட் கிளாத் இந்த டிசைனில் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ ஒரு லைன் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு
அப்படியே அந்த கிளாத்தை ஃப்ரேமோட அப்படியே திருப்பிட்டு இந்த மாதிரி 6 நீடில் விட்டு நெட்டட் கிளாத்தை கீழே விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த கிளாத்தை மட்டும் நம்ம மேல் பக்கமாக அந்த நீடில் வச்சு இழுத்து கத்திரிக்கோலில் பொறுமையாக நம்ம கட் பண்ணி விட்டுறோம். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். நெட்டட் கிளாத்தும் நீடில் இருக்கான்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே கை வச்சு செக் பண்ணிக்கிறேன். நெட்டட் கிளாத் கீழே தனியாக இருக்குது. 6 நீடில் வெறும் நம்ம ப்ளவுஸோட கிளாத் இருக்குல்ல அதை தான் பிடிச்சிட்ருக்கு. ஸோ பார்த்து கட் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெட்டட் கிளாத் கீழே தனியாக தான் இருக்குது. ஸோ இப்படி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணும்போதும் பார்த்து கட் பண்ணுங்கள். கத்திரிக்கோலில் லைட்டாக வந்து கீழே நெட்டட் கிளாத்தில் பட்டாலும் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெட்டட் கிளாத் எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி ப்ளவுஸோட கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ உள் சைடில் இருக்க டிசைனுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி தான் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணதால் அதோட ரா எட்ஜெலாம் தெரியுதுல்ல. இப்போ அதை மறையிறதுக்காக நான் சரி த்ரெட்டில் எக்ஸ்ட்ரா 2 லைன் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ 3 டைம்ஸ் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்க கிளாத்தை நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட போகிறேன் சொன்னால அதே மாதிரி சரி த்ரெட்டு கட் ஆகாத மாதிரி எட்ஜஸில் இந்த கிளாத்தை நல்லா கட் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இது சென்டரில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். ஆனாலும் அந்த கிளாத்தோட பிசுறு நமக்கு லைட்டாக தெரியும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கட் ஒர்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஊதுவத்தியில் லைட்டாக அங்கே வந்து ஃபயர் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த பிசுரெல்லாம். கட் ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம பண்ண சரி த்ரெட்டோட ஸ்டிச்சிங் வந்து ஃபயர் ஆகி கட் ஆகிடக்கூடாது. வெறும் அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் மட்டுமே கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அப்பப்போ அதை தொட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக நம்மளோட நெட்டட் கிளாத் அட்டாச் பண்ண ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பண்ணாலுமே இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வெட்டிங் ப்ளவுஸ்க்கெலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். இந்த நெட்டட் கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுல மெயினான விஷயமே கட்டிங் தான். நெட்டட் கிளாத்தில் ஒவ்வொருத்தவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நார்மல் கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸில் கை வைங்க. தேங்க்யூ.